ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான டிஃபன் சாம்பார். எல்லா விதமான டிஃபனோடவும் சுட சுட இட்லி தோசைக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கிற பாசிப்பருப்பு டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது இங்கே கொங்கு நாட்டு சைடு ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரெசிபி. இங்கே லோக்கல் மெஸ்ஸிலலாம் செய்வாங்க. நல்ல சுட சுட இட்லி மேலே இந்த சாம்பாரை நிறையா விட்டு சாப்பிடும்போது நம்ம எப்பவும் சாப்பிட்றத விட இன்னொரு இட்லி சேர்த்து தான் சாப்பிட தோணும். அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியும் கூட. டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டு சைமல்டேனியஸாக இந்த சாம்பாரையும் டக்குன்னு பண்ணிடலாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு எல்லாருக்கும் தெரியும், தோல் நீக்கிய பச்சைப்பயிறு. நல்ல ப்ரோட்டீன் சத்துள்ள பருப்பு இது. குயிக்காக வெந்துடும். அதுவும் லைட்டாக நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வேக வச்சு அதில் எந்த டிஷ் பண்ணினாலும் டேஸ்ட் இன்னுமே தூக்கலாக இருக்குங்க. ஸோ இங்கே பருப்பை நல்ல ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கிறேன். அதாவது லைட்டாக செவந்து வாசனை வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துட்டா போதும். பாருங்கள், நல்ல வாசனை வருது, லைட்டாக செவந்துருச்சு. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வறுத்த பருப்பை குக்கரில் சேர்த்து விட்டு நல்லா தண்ணி விட்டு 2 தடவை அலசி கழுவிடலாம். இப்போ கழுவின பருப்பில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. பூண்டோட சைஸு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. ஸோ நான் இங்கே 3 பல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இந்த டிஃபன் சாம்பாருக்கு நம்ம பச்சை மிளகாய் காரம் தான் அதிகமாக சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் சேர்ப்போம். ஸோ அதனால் இங்கே நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பட் இது சரியாக இருக்கும். பாசிப்பருப்பு சேர்க்குறோம், தேங்காயும் அரைச்சி விடுவோம். இது கரெக்டாக இருக்கும். நான் இங்கே 5 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. அடுத்ததாக 2 பெரிய தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து எல்லாம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு மூடியை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டுட்டு ஒரு 3 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுப்போம். பர்ஃபெக்டாக அந்த பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடும். 3 விசில் அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போகட்டும். அந்த டைம் கேப்பில் நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். இங்கே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன். துருவன தேங்காவாக இருந்தால் ஜஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டுமே தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ஸோ கமகமன்னு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் மசாலா ரெடி. இங்கே குக்கர் விசில் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயாச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், பாசிப்பருப்பு தக்காளியெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. நல்ல குழைவாக வெந்திருக்கு. நம்ம ஒரு பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா இப்படி கடைஞ்சி விட்டுறலாம். அந்த பருப்பு தக்காளியெல்லாம் இன்னும் கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டுக்கணும். இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடான உடனே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து விட்டுறலாங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே தாளிப்பு மிளகாய் ஒரு 4, நான் இங்கே உருண்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் பொறுமையாக வதக்கி விடுங்க. வெங்காயம் இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் 5 சேர்த்துருக்குறோம். இங்கே மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டுமே சேர்த்துக்கிறோம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை சேர்த்துருவோம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா இங்கே பருப்பு தேங்காய் சேர்த்துருக்குறோம். கொதிக்க கொதிக்க கெட்டிப்படும் நல்லாவே. ஸோ நல்லாவே தண்ணி விட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு 1.5 டம்ளர் தண்ணிக்கு மேலே சேர்த்தாச்சுங்க.
நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கொதிக்கு நல்லா கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்து விட்டுருவோம். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. இனி ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து பரிமாறிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல கமகமன்னு வாசனை வருது. அவ்வளோதாங்க, சுவையான பாசிப்பருப்பு சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டோடு இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது சுட சுட இட்லி மேலே இந்த சாம்பாரை கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நல்ல இந்த சாம்பாரோடு இந்த இட்லியை சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. எப்பவும் சாப்பிட்றத விட கண்டிப்பாக 1-2 இட்லி சேர்த்து தான் சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான சாம்பாருங்க இது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.